எக்காலத்திலும் மகிமை புரிந்த பரிசுத்த மரியாயே, கண்ணுடைய ராக்கினியே, இரக்கத்தின் மாதாவே, புறக்கணித்து கை நெகிழப்பட்ட ஆத்துமங்களின் ஆறுதலே, உம்முடைய ஏக குமாரனும் எங்கள் ஆண்டவருமான சேசு கிறிஸ்துநாதர் சிலுவையில் மரணத்தை அடையும் பொழுது உம்முடைய மிருதுவான இறுதியில் ஈட்டிப்போல் ஊடுருவ வருத்தத்தை குறித்தும் நீர்பட்ட வியாகுலத்தை பார்த்தும் துக்கித்து சிலுவையில் இருந்தவர் தம்முடைய பிரிய சீஷனான அச்சிஸ்டாரலப்பருடைய பாதுகாலுக்கு உண்மை ஒப்புக் கொடுத்த பிள்ளை நேசத்துக்குரிய பரிசுத்த அன்பை குறித்தும் என்னுடைய எளிமை வறுமையின் பேரில் மனமிறங்கி மன்றாடுகிறேன். என்னுடைய சகல துன்ப பீடைகள் எல்லாவற்றிலும் எனக்கு ஆறுதலான தஞ்சமாக வாரும். நீர் உதவியற்றவர்களுக்கும் தாயாரற்றவர்களுக்கும் புறக்கணித்து திகழப்பட்டவர்களுக்கும் ஏக தயாபரமும் மதுரமும் ஆறுதலும் இரக்கத்தின் தாயுமாய் இருக்கிறீர். ஆதலால் ஏவை நிர்பாக்கியத்திற்குரிய ஆதரவற்ற பிள்ளையாக என் மன்றாட்டை கேட்டு உமது தயாபர கருணை கடைக்கண்ணை என் பேரில் திருப்பியருளும். ஏனென்றால் என் பாவங்களின் அகரத்துக்கு சரியான தண்டனையால் சூழப்பட்டு நானாவித துன்பங்களால் நொறுக்கி வாதிக்கப்படுகிற அடியேன் என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய சேசு கிறிஸ்துநாதருடைய சிநேகத்துக்குரிய மாதாவாகிய என் தாயின் சரண நிலையை அண்டி வருகிறதை விட என் துன்பத்திற்கு தஞ்சம் வேறெங்கே உண்டென்று தேடி ஓடுவேன். ஆகையால் என்னுடைய ஆவலான விண்ணப்பத்தை இரக்கவும் தயாளமும் பொருந்திய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டறலாம். இந்த மன்றாட்டை உம்முடைய நேசகுமாரனின் மகா பெரிய இரக்கத்தை குறித்து எனக்கு தருவிக்குமே மன்றாடுகிறேன். நீர் அவர் திருவுளம்படி சம்மதித்து 9 மாதம் உடைய திருவுதரத்தில் அவரை சுமந்து பெற்றேன். இந்த பூலோகத்தை பிரசனத்தால் ஆசீர்வதிக்க எடுத்த மனித சுவாவத்தை குறித்தும் எனக்கு அதை தருவிக்கவும் மன்றாடுகிறேன். உம்முடைய அன்புக்குரிய குமாரனாகிய நேசரட்சகர் ஒளிவைத்து மலையில் தம்முடைய நித்திய பிதாவை பார்த்து கூடுமானால் வரப்போகிற இந்த கசப்பான பாடுகளின் பாத்திரம் என்னை விட்டு விலக கடவுதென்று வேண்டிக் கொண்டபோது பட்ட ஆராட்டத்தை குறித்தும் அது எனக்கு தருவிக்கவே மன்றாடுகிறேன். அவர் பூங்காவனத்தில் மும்முறை வேண்டிக் கொண்ட ஜெபத்தை குறித்தும் அவ்விடத்திலிருந்து வியாகுலத்தோடு தளர்ந்து நடந்த பொழுது கண்ணீர் புரண்டோடு அழுது பாடுபட்டு உயிருடன் பிரலாவசிரிய ஸ்தலங்களுக்கு நீர் பின்சென்று போனதை குறித்தும் அது எனக்கு தருவிக்கவே மன்றாடுகிறேன். அவருடைய கொலையாளிகள் பிரித்து பங்கிட்டு கொண்ட இல்லாத சட்டை உரித்து கொண்ட பொழுதும் அவரை கட்டி அடிக்கையில் கயிறுகளினாலும் கசைகளினாலும் கற்புள்ள திருமேனியில் உண்டான காய முறிவுகளை குறித்தும் அதை எனக்கு தருவிக்கவும் மன்றாடுகிறேன். அவரை அவமானம் செய்து பரிகாசம் செய்து வருவித்த நிந்தைகளை குறித்தும் அவர் அணிந்த பொறுமையோடு சகித்த பொய் சாட்சி அநியாய தீர்வை நிர்வாகிய மரணத்தை குறித்தும் அதை எனக்கு தருவிக்கவும் மன்றாடுகிறேன். அவருடைய பிரலாபத்தினுடைய கண்ணீர் துளிகள் இரத்த வேர்வை மௌனம் பொறுமை துக்கம் கிளேச முதலியவைகளை குறித்தும் அதை எனக்கு தெரிவிக்கவும் மன்றாடுகிறேன். அவருடைய ராஜரீக திருசிறுசில் மூங்கில் அடிபட்டு முன்முடியால் ஊடுருவப்பட்ட போது ஒளிகி வடிந்த திரு உதரத்தை குறித்தும் அதை எனக்கு தெரிவிக்கவும் மன்றாடுகிறேன். அவருடைய கை கால்களில் அனுபவித்த கர்ணகடூர வேதனை குறித்தும் அதை எனக்கு தெரிவிக்கவும் மன்றாடுகிறேன். அவருடைய உக்கிரம தாகத்தையும் கசப்பான பிச்சும் புளித்த காடியின் பானத்தை குறித்தும் அதை எனக்கு தெரிவிக்கவும் மன்றாடுகிறேன். அவர் என் தேவனே என் கை நெகிழ்ந்து ஏதென்று கூவி சிலுவையின் பேரில் கைவிடப்பட்ட நிர்பாகியத்தை குறித்தும் அதை எனக்கு தெரிவிக்கவும் மன்றாடுகிறேன். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் ஜீவனிடும் பொழுது தம்முடைய ஆத்மத்தை நித்திய பிதாவின் கையில் ஒப்புக் கொடுத்ததை குறித்தும் தம்முடைய இரக்கத்தை நல்ல கலனுக்கு காண்பித்ததை குறித்தும் அதை எனக்கு தெரிவிக்கவும் மன்றாடுகிறேன். அவருடைய திருவிழாவை குத்தி திறந்த பொழுது மகாதயாய் கிருபை இரக்கமாய் பொழிந்த இரத்தத்தையும் தண்ணீரையும் குறித்தும் அதை எனக்கு தெரிவிக்கவும் மன்றாடுகிறேன். அவர் ஜீவித்த பரிசுத்த வாழ்நாட்களையும் அவர் அனுபவித்த கசப்பான பாடுகளையும் அவர் சிலுவையில் அவமானமாய் மரணமடையும் பொழுது கற்பாறைகள் பிளக்க கோவில் திரை சிலை கிளிய பூமி அதிர சூரியன் சந்திரன் இருண்டும் மங்க இப்படியாக சமத சிருஷ்டிகளும் புரண்டு மாறின மாற்றங்களை குறித்தும் அது எனக்கு தெரிவிக்க மன்றாடுகிறேன். பழைய வேதத்து பிதாக்களுக்கும் தம்முடைய பிரசன்னத்தால் ஆறுதல் கொடுத்து சிறை நீக்க பாதாளங்களில் அவர் இறங்கினதை குறித்தும் அதை எனக்கு தெரிவிக்கவே மன்றாடுகிறேன். அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தின போது தம்முடைய தாயராகிய உமக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் தம்மை தரிசனமாய் காண்பிக்கப்பட்ட போது நீர்பட்ட சந்தோஷத்தை குறித்தும் உமக்கும் அவர்களுக்கும் முன்பாய் அவர் அற்புதமாய் மோட்சத்திற்கு ஆரோகணமானதை குறித்தும் அதை எனக்கு தெரிவிக்கவும் மன்றாடுகிறேன். மோட்சத்திற்கு எழுந்திருந்த பிற்பாடு தம்முடைய சிஷ்யர்களின் பேரிலே அக்கடி நாக்குரூபமாய் இறங்கி அவருடைய இருதயங்களில் அருள் பொலி உண்டாக்கி பக்தி சுவாலை எழுப்பி உலகத்தை திரும்பவும் வேதத்தை பிரசங்கிக்கவும் அவர்கள் அடைந்த ஸ்பிரித்து சாந்தியின் அனுகிரகத்தை குறித்தும் அதை எனக்கு தெரிவிக்க மன்றாடுகிறேன். உம்முடைய திருக்குமாரன் கடைசி தீர்வை நாளில் சீவியர்களையும் மருத்துவர்களையும் நடுக்கேட்டு உலகத்தை நெருப்பினால் அளிக்கும் அவருடைய பயங்கரமான பிரசன்னத்தை குறித்தும் அதை எனக்கு தெரிவிக்க மன்றாடுகிறேன். இவ்வுலகில் அவர் உங்கள் பேரில் கொண்டிருந்த இரக்கத்தையும் நீர் பரலோகத்திற்கு ஆரோகணமான பொழுது முழுமையும் தேவலோக பரவசத்தில் ஆனந்த சந்தோஷத்தில் அமைந்திருந்த உல்லாச பூரிப்பை குறித்தும் அதை எனக்கு தெரிவிக்க மன்றாடுகிறேன். மகா மகிமை புரிந்த பரிசுத்த கன்னிகையே மன்றாடும் இறுதிய தைரியமே எனக்கு அடைந்து தந்தரலும். என்னுடைய திவ்ய இரட்சகர் தம்முடைய மாதாவாகிய உம்மை மகிமைப்படுத்துகிறார் என்றும் நீர் அவர் மகிமைக்கு விரோதமாய் யாதொன்றும் கேட்கிறதில்லை என்றும் எனக்கு சம்பூர்ணமாய் தெரிந்திருக்கிறபடியினால் உம்முடைய தாய் நேசத்திற்குரிய இரக்கத்துக்கு சரியானபடி மன்றாடும். உம்முடைய திருக்குமாரன்
உமக்கு பயந்து நடக்கிற ஆத்மாக்கள் கேட்கிற மன்றாட்டை இரக்கமாய் தந்திரள்ளபடியினால் உம்முடைய சக்தியுள்ள சலுகையை நான் சீக்கிரத்தில் அடைய தயவு செய்திடலாம். இது நிமித்தம் மகா பரிசுத்த கன்னிகையே, நான் இப்பொழுது கேட்ட விண்ணப்பத்தை தவிர இன்னும் எனக்கு வேண்டியதாக இருக்கிற உயிருள்ள விசுவாசத்தையும் உறுதியான நம்பிக்கையும் உத்தம தேவ சிநேகத்தையும் கொடுத்துடலாம். பாவத்திற்கு சரியாய் மெய்யான மனஸ்தாபப்படவும் உருக்கமாய் பாவசங்கத்தனம் செய்யவும் செய்திடலாம். மன சமாதானம், தேவ சிநேகம், பிரசநேகம், உலக நீந்தை அவமானத்தின் பொறுமையும் எனக்கு அடைத்து தந்துடலாம். உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் இரட்சகனுமான சேசு கிறிஸ்துநாதரை பற்றி வேண்டுமானால் அவமானமான மரணத்தை நான் அடைய செய்திடலாம். இப்படியே பரிசுத்தமுள்ள ஆண்டவரின் தாயே, நற்கரைகளை நான் நிலைக்கவும், என் பிரதிக்கணைகளை நிறைவேற்றவும், என் சுய இச்சை அடக்கவும், என் வாழ்நாள் முழுமையிலும் பக்தியான சம்பாசனை செய்யவும், என் கடைசி தருவாயில் உருக்கமுள்ள மனஸ்தாபத்தால் என்னுடைய மனதை நிலைநிறுத்தி திருச்சபையின் தேவதிருவை அனுமானத்தை தக்க முயற்சியோடு பெறவும், தேவ சலுகை சிநேகத்தில் உயிரிடவும் செய்திடலாம். கடைசியாக நம்முடைய திருக்குமாரன் மூலமாய் நான் உம்மை மன்றாடும் மன்றாட்டு ஏதெனில், என் தாய், தகப்பன், சகோதரர்கள், பந்துக்கள், உபகாரண ஆத்மங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் நித்திய நன்மை கட்டளை பண்ணிடலாம். சம்பூர்ண அருள் பிரசாத்தை அளிக்கிற சர்வேஸ் நடத்தில் நித்திய ஜீவனை எனக்கு அடைந்து தந்திரல வேண்டும் என்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன்.